சங்கீதா மேட்டரை கிளப்பி விட்டது யாரு? ரஜினிகாந்த் தான். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த எடப்பாடி தொகுதியில வந்து 2 பேர் வித்ட்ரா பண்ணாங்க தெரியுமா? அதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் தான். என்ன எதெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்துக்கும் காரணம் சூப்பர் ஸ்டார். ஏண்டா நீங்க தடிக்க விழுந்தா அது காரணம் சூப்பர் ஸ்டார்னா என்னடா இது? ஜென்சியை உடைச்சிட்டாரா அண்ணாமலை. இனிமேல் ஜென்சி வந்து அதாவது ஹாஃப் பேக்டு ஜென்சிஸ் எல்லாரும் விஜய் கூட இருக்க போறாங்க. கம்ப்ளீட்லி பேக்ட் ஆனவங்களும் அண்ணாமலை பின்னாடி வர போறான். அவ்வளவுதான். அவர் பேச வரல சார். நீங்க யோசிங்க. அவர் வந்து சாதாரண ஒரு வீடியோ போட்டு நம்மனு வீட்டுல இருந்துட்டாரு. அவர் பேச வந்தாரு. ஒவ்வொரு இஷ்யூவும் டேக் ஓவர் பண்ணி பேச ஆரம்பிச்சாருன்னா தமிழ்நாட்டில் வருங்கால அரசியல் அண்ணாமலையை தாண்டி ஒரு வாராலும் செய்ய முடியாது அப்படின்ற இடத்துக்கு அவர் ஒரு 2 வீடியோ பேசினாருன்னா போதும். அப்படின்னா ஒரு 2 பேட்டி கொடுத்தாருன்னா போதும். லாரன்ஸ் அவருக்கு என்னன்னா விஜய் அவர்கள் கூட போய் திருச்சி கிழக்க வாங்கணும்னு ஆசை இருந்தாலும் கூட இது வந்து இதை விட கொஞ்சம் பெட்டரா, கொஞ்சம் தெளிவா, கொஞ்சம் தெளிச்சியா. அது போக அவர் விஜய் கூட போயிட்டாருன்னா அவர் என்னைக்குமே 2வது இடம் தான். ரைட்டுங்களா? அவருக்கு அந்த எண்ணம் இருக்குல்ல. நம்ம இங்க போயிட்டோம்னா ஒரு அண்ணா எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரியான ஒரு உருவகத்தை கொண்டு வர்றாங்க. தெளிவில்லாத விஜய்க்கு தெளிவாக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு தான் நீங்க போட்டி. அந்த போட்டியில நீங்க எந்த சைடை பிக் பண்ண போறீங்க அப்படின்றது லாரன்ஸ் அண்ணன் தான் முடிவு பண்ணணும். வணக்கம் சத்யன் ராமசாமி அவர்களே. வணக்கம். அரசியல் பயணம் தொடங்கியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நம்ம லாரன்ஸ் அவர்களுடைய வீடியோ நம்ம பார்த்தோம். அவர் சொல்லியிருந்தாரு, எல்லா விஷயம் பேசிட்டு நான் வரணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த கட்சி கூட சேர்றாரு, தாவேக்கால சேர்றாரு, திருச்சி கிழக்குல போட்டி, இந்த வதந்திகள் எல்லாமே வந்துச்சு. விஜய் ரசிகனும் அவளோட இருந்தாங்க. இந்த முடிவு எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல தான் சார் இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல், தமிழக அரசியல்ன்றது இன்னைக்கு கொஞ்சம் மாறுபட்டுருக்கு சார். ரொம்ப பெரிய தாக்கத்தை உருவாக்கிட்டாரு அப்படின்னு நான் வந்து ஒரு பொய்யை கட்டமைக்க விரும்பல. கொஞ்சம் மாறுபட்டுருக்கு சார். ஜென்சி ஓட்டு ஃபுல்லா விஜய்க்கு தான் விழுந்துருச்சு. ஜென்சி ஓட்டு டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு விழவே இல்லாதனால விஜய் ஜெயிச்சிட்டாரு. ஆப்வியஸ்லி ஏற்றுக்கிறோம். அந்த ஜென்சிலையும் வந்து கொஞ்சம் அறிவு இருந்து, கொஞ்சம் நம்ம அதாவது எடுத்த முடிவு சரியான முடிவா, நம்ம ஒரு விஜய் பக்கம் போகணுமா, இல்லை அண்ணாமலை பக்கம் போகலாமா, அண்ணாமலை பக்கத்தில் ஒரு அறிவார்ந்த அரசியலுக்கான ஒரு இடம் இருக்கா, அண்ணாமலை அப்படின்றது அந்த ஒரு பேரை உச்சரிக்கும் பொழுதோ, அப்படிலாம் அந்த பேர் கூட நம்ம அசோசியேட் ஆயிருக்கோம் அப்படின்னு இருக்கும் பொழுதோ, நம்ம கொஞ்சம் கெத்து கொஞ்சம் கூட இருக்கு. விஜய்ன்றது இன்னும் வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு நடிகை முன்னாடி போனவன் தான், ஏதோ வந்து நம்மள இன்னும் வந்து என்ன சொல்றது, அந்த தற்கூரின்னு கூப்பிடுறாங்க, வைக்கிறாங்க. பட் ஆனால் அண்ணாமலை பின்னாடி போகும்பொழுது நம்மளை யாரும் அப்படி கூப்பிடுறது இல்லையே. அண்ணாமலைன்னா கொஞ்சம் அவர் ஒரு ஐஏஎஸ், ஒரு கெத்தா பேசுறது, வைக்கிறது, ஒரு இன்டர்வியூ கொடுக்கறது, வைக்கிறது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே. அதே நேரத்தில் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறாரு. அதே நேரத்தில் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கூடலாம் அவருக்கு வந்து ஒரு அசோசியேஷன் இருக்கு. அவங்க எல்லாரும் அவரை மதிப்பா பேசுறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, அது இல்லாம அவருக்குன்னு வந்து ஒரு நடிகர் இல்லைனாலும் ஒரு நடிகருக்கு ஈக்குவலான ஒரு ஆரா இருக்கு, ஒரு பர்சனா இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது, அந்த ஜென்சி விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சு விஜயை இன்னைக்கு வந்து ஜெயிக்க வச்சு தொங்க வச்சாவது ஏதோ ஒரு அரசாங்கத்தை நடத்த வச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஜென்சியே இன்னைக்கு பாதியா உடையுது, சரி பாதியா உடையுது. ஸோ அப்போ அது அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பிந்தைய இந்த குறிப்பிட்ட ஒரு 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 வார காலத்தில் நடந்த தாக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஸோ இப்போ அந்த ஒரு தாக்கம் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுக்க இருக்கு. இன்னைக்கு இந்தியா முழுக்க அண்ணாமலை அவருடைய ஒரு ட்வீட் வந்து பேசுபொருளாக அப்படின்னா எவ்வளவு பெரிய பேசுபொருளாக ஆக்கிறதுனா, இன்னைக்கு விஜய் என்னுடைய அரசாங்கத்தை டாப்பிள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சக்தி அண்ணாமலை தான்ன்ற அளவுக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த அண்ணாமலையுடன் பயணிப்பது வந்து ஒரு அதாவது எனக்கெல்லாம் ஒரு ரிலீஃப் சார். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் வந்து இன்னைக்கும் பேசுபொருளாக இருக்கிறது. அதாவது அவர் வேண்டாம் அப்படின்றத ரொம்ப தெளிவா 3 பக்கத்துல எழுதி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. இருந்தாலும் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டாலினை போய் பார்க்க போய் அவர் வந்து விஜய் அரசாங்கத்தை வர வைக்க கூடாது அப்படின்றதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு, ஒரு இங்க பக்கம் இந்த பக்கம் ஐடியா கொடுத்தாரு. அப்புறம் திருமாவளவனை வர வைக்கிறதுக்காக அவர் தான் வந்து சிண்டு முடிஞ்சு விடுற வேலையை பார்க்குறாரு. அவருக்கு ஏன் விஜய் மேலே இவ்வளோ வன்மம், அது இதுன்னு அவர் ஒன்றுமே பண்ணலை. வெறுமனே ஸ்டாலின் அவர்கள் நண்பர் தோத்து போயிட்டாரு. ஒரு எம்எல்ஏவாக கூட ஆக முடியாத ஒரு ஸ்டாலின் அவர்களை
சரி ஒரு மரியாதை நிமித்தமா நம்ம நண்பர் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சே, அவர் கூட நம்ம நிக்கிறோம் அப்படின்றதுனால விஜய்க்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. விஜய் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த காமிச்சு மேல வந்தாரே ஒழிய, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜய போய் பார்க்கல, வைக்கல. எதுக்கு பார்க்கணும்? விஜய்ட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு என்ன தேவை இருக்கு? ஒண்ணுமே கிடையாது சார். ஆனா ஸ்டாலின் அவர்கள் கூட சின்ன வயசுலேருந்தே பயணிச்சிருக்கிறாரு, வச்சிருக்காரு. இன்னும் சொல்லப்போனா ஸ்டாலின் அவர்களுடைய அப்பாவுடைய அரசாங்கத்த ஒரு ஒரு தடவ நிறுவியிருக்காரு. அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் காரணமா இருந்திருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அவங்க அசோசியேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கான அசோசியேஷன். இன்னும் சன் பிக்சர்ஸ், சன் டிவி அந்த ஆங்கிள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கூட ஒரு திமுக கூட அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் இருக்கு. ஸோ அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கு அதிமுக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எதிர்க்கும் பொழுது கூட இருந்தது திமுக. இப்படி பல காரணங்கள் இருக்கு. அதனால அவர் போய் பார்க்க போன ஒரு காரணத்தினால விஜய் வேண்டான்றாரு, வைக்கிறாரு. சங்கீதா மேட்டர கிளப்பி விட்டது யாரு? ரஜினிகாந்த் தான். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த எடப்பாடி தொகுதியில வந்து 2 பேர் வித்ட்ரா பண்ணாங்க தெரியுமா? அதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் தான். என்ன எதெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்துக்கும் காரணம் சூப்பர் ஸ்டார். ஏன்டா நீங்க தடுக்கி விழுந்தா அதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார்னா என்னடா இது? உங்க வீட்ல உழ வைக்கலன்னா அதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார்னா என்னடா இது? அப்படின்ற அளவுக்கு இன்னும் சூப்பர் ஸ்டார வச்சு தான் அந்த அரசியல் பயணிச்சுட்டு இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் அவர்கள் அன்னைக்கு 2020ல அரசியல் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா, அப்ப அவருக்கு நிகரான ஒருவரை நான் தேடிக்கிட்டு இருந்தேன் சார். ஏன்னா, இன்னைக்கு 100 கட்சி இருக்குது. எந்த கட்சினாலும் போய் சேரலாம். என்ன இந்த மாரி உட்காந்து பேச போறோம். அந்த கட்சியினுடைய கொள்கைகள பரப்ப போறோம். இந்த கட்சியினுடைய அன்றாட விஷயங்கள் நீங்க உங்கள மாரி ஒரு ஜெர்னலிஸ்ட் முன்னாடி உட்காந்து நம்ம பேச போறோம். அவ்வளோதான். இதுக்கு நான் எந்த கட்சினாலும் போய் சேரலாம். ஆனா, என்னுடைய வெயிட், என்னுடைய ரிலீஃப் இன்னைக்கு என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து விரும்பிய ஒரு நபர். அவரு கட்சி ஆரம்பிச்சாருன்னா, இவரு அந்த கட்சிய வழிநடத்தினா நல்லா இருக்கும்னு நெனச்ச ஒரு நபர் கூட, இன்னைக்கு நான் பயணிக்க போறேன் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப். இன்னைக்கு எனக்கு கால் பண்ணி அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஏது? அண்ணா அடுத்து என்ன பண்ண போறாங்க? வைக்க போறாங்கன்னு கேட்கிற பசங்க எல்லாருமே சார் ஆவரேஜா 18லேருந்து 25க்குள்ள தான். எல்லாரும் அண்ணன் அண்ணன்னு ஃபோன் பண்றாங்க. நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட பயணிக்கும் பொழுது, நான் ஃபோன் பண்ணி ஒருத்தன கேட்டு, "அண்ணே எப்படிண்ணே தலைவர் எப்படி இருக்காரு? என்ன ஏதும்பேன்." இப்ப என்கிட்ட சின்ன சின்ன பசங்க கேட்கும்பொழுது, "உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் அப்படி என்னடா வந்துருச்சு?" அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதுக்கு பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட் அனலைஸ் பண்ணும்போது, "அண்ணாமலை கெத்துண்ணே, அண்ணாமலை சூப்பர்ண்ணே, அவரு வேற மாரிண்ணே, அவரு பேசுனா நல்லா இருக்குண்ணே, கேட்டுக்கிட்டே இருக்கலாண்ணே." அதாவது அடுக்கடுக்கா அந்த மலைச்சாரல் மாரி அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வைக்கும் பொழுது, எதிர்ல உட்கார்ந்திருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, திணறுவாங்க இல்லையா? அது பதில் சொல்ல திணற ஆள பார்த்துருக்கேன். அண்ணாமலை என்ன பேசும்போது கேள்வி கேட்கிற ஆள் திணறத நான் அப்பதானே பார்ப்பேன். அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருக்குண்ணே. எனக்குன்னா உண்மையான, நியாயமான, நல்லவன் கூட அரசியல் பண்ணணும்னு ஆசைண்ணே. அப்படின்ற மாரி அவங்க ஒவ்வொன்னும் சொல்லும் பொழுது, அப்ப ஜென்சிய உடைச்சுட்டார்றா அண்ணாமலை. இனிமேல் ஜென்சி வந்து அதாவது ஹால்ஃப் பேக்டு ஜென்சிஸ் எல்லாரும் விஜய் கூட இருக்க போறாங்க. கம்ப்ளீட்லி பேக்ட் ஆனவங்க ஃபுல்லா அண்ணாமலை பின்னாடி வரப்போறான். அவ்வளவுதான். இதுதான் வந்து எங்களுக்கான ரிலீஃப். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 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 யாரா இருந்தாலும் ஒரு இம்பாக்ட் குடுக்கணும். ரைட்டுங்களா? ஒரு இம்பாக்ட் குடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிங்கும் பொழுது, அண்ணாமலை அவர்கள் வந்து வந்த உடனே கிட்டத்தட்ட இன்னைக்கு 17,00,000 தாண்டி 18,00,000 நெருங்கிட்டு இருக்கு. அது வந்து சாதாரணம் இல்ல. சார் இத 1,00,00,000 2,00,00,000 காமிக்கலாம். முடியாது இன்னைக்கு என்ன சாதாரண விஷயமா? 1,00,00,000 2,00,00,000 காமிச்சு போயிரலாம். ஆனா உண்மையா நீங்க நம்பர குடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வெப்சைட்ல வந்து அந்த டோல் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 75,000 பேர் இன்னைக்கு வந்து அதாவது உள்ளாட்சி தேர்தல்ல நான் வந்து இந்த தடவ என்னுடைய தொகுதி சார்ந்தோ, அப்படி இல்ல நான் விரும்பக்கூடிய தொகுதி சார்ந்தோ நான் நிக்கிறேன் அப்படின்னு அவருக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. 75,000 பேர் 5 நாள்ல கட்சி ஆரம்பிச்சு, நான் ஒரு கட்சி சார்பாக நிக்க போறேன் அப்படின்னா, அதற்கான தாக்கம் பாருங்க. அப்படி ஒரு தாக்கத்தை உருவாக்கியவர் அண்ணாமலை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்னும் உருவாக்கப் போகிறார். இன்னும் அவர் பேச வரல சார். நீங்க யோசிங்க. அவர் வந்து சாதாரணமா ஒரு வீடியோ போட்டு கம்முன்னு வீட்ல இருந்துட்டாரு. அவர் பேச வந்தாரு. ஒவ்வொரு இஷ்யூவும் டேக் ஓவர் பண்ணி பேச ஆரம்பிச்சாருன்னா, தமிழ்நாட்டில் வருங்கால அரசியல் அண்ணாமலையை தாண்டி ஒருவராலும் செய்ய முடியாது அப்படின்ற இடத்துக்கு அவர் ஒரு 2 வீடியோ பேசினாருன்னா போதும். அப்படிலாம் ஒரு 2 பேட்டி கொடுத்தாருன்னா போதும். அதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு ஒவ்வொரு சின்ன பசங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப லாரன்ஸ் அவர்களுடைய வீடியோ நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஆமா. அவர் இறுதியில சொன்னது வந்து, "நான் வரட்டுமா வேணாமான்னு மக்களிடையே வைக்கிறேன்." அதான் ஆமா. இல்ல அதுக்கு நான் அங்கதான் வரேன். அதான் ம். அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்த அண்ணாமலை உருவாக்கிட்டு இருக்காரு சார். இப்போ அது ஒரு கன்ஃப்யூஷன் உருவாக்குது லாரன்ஸ் அண்ணனுக்கு. இப்ப என்னன்னா லாரன்ஸ் அவர்கள் வந்து வரணும்ன்றத முடிவு பண்ணிட்டாரு. நீங்க சொல்ற மாதிரி, இல்ல வதந்திகள் நம்ம நம்புன மாதிரி என்னன்னா, அவர் விஜய்க்கு திருச்சி கிழக்கு தொகுதியில அவர் போட்டி போட போறாரு அப்படின்னு வைங்களேன். ம். ரைட்டுங்களா? இப்ப இவரு கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரண்டான ஒரு ஆங்கிள் திருப்பி கொண்டு போயிட்டாரு. ஒரு இன்னமும் நீங்க பேசலாம். நீங்க அந்த ஏன்னா, இன்னும் விஜய் பின்னாடி நிக்கிறீங்களாடா? விஜய் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஜர்னலிஸ்ட்ட மீட் பண்ண மாட்றாரு. ஒரு ம். வாய தொறந்து சட்டமன்றத்தில பேச மாட்றாரு. சட்டமன்றத்தில கூட உம்முன்னு அ ஊம மாரி உட்கார்ந்திருக்காரு. என்னடா அவர்ட்ட ஒரு ஃபோர்ஸே இல்லையாடா? சிங்கப்பெண் அதிரடி படைன்னு உருவாக்குறாங்க. பார்த்தா அவங்க ஃபுல்லா ரீல்ஸ் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. அது என்ன ட்ரெஸ் அது? ட்ரெஸ் நல்லா இல்ல அப்படின்ற இன்னைக்கெல்லாம் ஒருத்தன் எழுதியிருக்கான். கூர்க்கா ட்ரெஸ் மாரி இருக்கு.
சிங்கப்பெண் அதிரடி படைக்கு பாத்தீங்க அப்படின்னா லத்தி கூட கொடுக்க மாட்டாங்களா சார்? ஒண்ணும் இல்ல. அதாவது அவங்க எஃப்ஐஆர் போட முடியாதான். என்னன்னா ஏதாவது ஒரு கிரைம் நடந்ததுன்னா அந்த கிரைம் ஸ்பாட்ல இருந்து அந்த அக்யூஸ்ட கூட்டு வந்து போலீஸ்ல விட்டு போயிருமா. அதான் பொதுமக்கள் பண்ணுவானே சார். நீங்களும் நானும் அது பண்ணலாம் சார். பொதுமக்கள் அது பண்ணா ஏன் சார் திட்டம் கொண்டு வராங்க? அதான் நீங்க அப்ப அவர்ட்ட நைட் எல்லாம் பொதுமக்கள் சுத்திட்டே இருப்பாங்களா? அதத்தானே அவர்ட்ட கேட்கணும்ல சார் நீங்க. சார் முழிச்சிருக்கவன் சுத்திட்டு தானே இருப்பான். சார் இப்போ நீங்க இருக்கீங்க. நான் ரோட்ல அடிபட்டு சரி, கிடக்குறேன். இந்த திட்டனால பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை வராதா? சரி, ஒரு சேஃப்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுக்கு முன்னாடி மகளிர் போலீஸ் இருந்தாங்களா? அவங்க மேல நம்பிக்கை தான் வந்தது இல்ல. இந்த திட்டத்தினால ஸ்பெஷலா என்ன நம்பிக்கை வரப்போகுது? நீங்க யோசிங்க சார். சார் மகளிர் போலீஸ் அனைத்து மகளிர் காவல் நிலையம்னு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். இந்தியாவிலே முதல்ல கொண்டு வந்தாங்க. ரைட்டுங்களா? அப்படி அத்தனை மகளிர் போலீஸ் இருந்தும் அதிக மகளிர் காவல் நிலையம் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து இந்தியாவிலே தமிழ்நாடு தான். ஒரு சில மாநிலங்கள்ல மகளிர் காவல் நிலையம்னு ஒரு கான்செப்டே கிடையாது. அதிக மகளிர் போலீஸ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்தியா தான். அதை தவிர சிங்கப்பெண் போலீஸ் படை உங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருது நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நீங்க ஸ்பெஷல் பவர்ஸ் எதுவுமே கொடுக்கலையே. அவங்களுக்கு நீங்க பொதுமக்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதானே கொடுக்குறீங்க. இப்ப நான் அடிபட்டு கீழே கிடந்தா 2 பேரும் அடிச்சு போடுறேன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2 பேரை பிடிச்சி 2 அரை அரைஞ்சு கொண்டு போய் போலீஸ்ல விடுவீங்க சார். இதான் நீங்க பண்ணுவீங்க. போலீஸ் உங்களை என்ன பண்ணு? ஒண்ணும் பண்ணாது. இதைத்தான் அந்த யூனிஃபார்ம் போட்டு அவங்க பண்ண போறாங்க. ஒரு பொண்ணே எழுதியிருக்கா கூர்க்காக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கு. என்ன இது காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் போய் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லா சிங்க பெண்ணினுடைய மகளிர் காவல் படையில இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். இதுதான் சார் பார்க்க முடியுது. இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா ஜென்சியே சிரிக்க மாட்டாங்க. ஐயோ அந்த அளவுக்கு ஏன் சார் முட்டாளா இருக்குமா? சரி முட்டாள் தான் சார். ஏன்னா நீ வீட்டுல சொன்னாங்க, வீட்டுல இது என் குழந்தை கெஞ்சிச்சு, என் குழந்தை ரொம்ப அடம் முடிச்சிச்சுன்னு ஓட்ட போட்டு இப்படி கேவலப்படுத்தி விட்டாங்க மக்கள். அது உண்மை. சோ ஏதோ ஒரு வகையில மக்கள் வந்து மூளை மழுங்கி இன்னைக்கு இருக்காங்க. அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப அண்ணாமலை வந்தோடனே டக்குன்னு திரும்புறாங்களா? ஆஹா அட்லீஸ்ட் இன்னைக்கு திமுக அதிமுக வேண்டான்றது நான் கிளியரா இருக்கேன். ஆனா யாரு வரா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல விஜய் வந்து அள்ளிட்டு போயிட்டாரு. அந்த இடத்துல அண்ணாமலையும் வந்திருந்தாருன்னா இன்னைக்கு களம் வேறவா இருந்திருக்கும். என்ன அண்ணாமலை கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஏன்னா அண்ணாமலை அவரோட கமிட்மெண்ட் அதுதான் சார் அந்த மனுஷனை பிடிச்சது. போய் சேர்றது காரணமே தான். அந்த மனுஷனை பிடிச்சது என்னன்னா சொன்னேன் நான் பிஜேபியில இருந்தேன். பிஜேபியில என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. என்ன 2026 எலெக்ஷன் முடிச்சு நீங்க எங்க வேணாலும் போங்கன்னாங்க. நான் அதே மாதிரி சொல் பேச்சுக்கு அதாவது நான் ஒரு கட்சியில பயணிச்சேன். இந்த கட்சியினுடைய தலைமையின் சொல் பேச்சுக்கு நான் கட்டுப்பட்டு இந்த சேவையை நான் செஞ்சுட்டு வந்தேன். பாருங்க. அவர் நினைச்சிருந்தாருன்னா இதே 2005 கிளப்பி விட்டு விஜய்க்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிளப்பி விட்டாருன்னா இன்னைக்கு விஜய் டப்பா டான்ஸ் ஆடி இருந்தார். இந்த ஒரு கன்ஃபியூஷன்ல அண்ணன் லாரன்ஸ் அவர்கள் இருக்கிறார். அவருக்கு என்னன்னா விஜய் அவர்கள் கூட போய் திருச்சி கிழக்க வாங்கணும்னு ஆசை இருந்தாலும் கூட இது வந்து இதை விட கொஞ்சம் பெட்டரா, கொஞ்சம் தெளிவா, கொஞ்சம் தெளிச்சியா, அது போக அவர் விஜய் கூட போயிட்டாருன்னா அவர் என்னைக்குமே 2வது இடம் தான். ரைட்டுங்களா? அவருக்கு அந்த எண்ணம் இருக்கும்ல. நம்ம இங்க போயிட்டோம்னா ஒரு அண்ணா எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு உருவகத்தை கொண்டு வந்துடுறாங்க. அண்ணா வரும் பொழுது அதாவது ஒரு ஸ்டார் ஃபேஸ். இப்போ ஒண்ணுமில்ல. இப்போ அண்ணாமலை அவர்கள் கூட லாரன்ஸ் வந்துட்டார் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அவர் பாட்டுக்கு அரசியல் பண்ணிட்டு போய் ஒரு 2 3 படம் நடிச்சு அதுல அண்ணாமலையோட கருத்துக்களா அப்படி இப்படின்னு உள்ள சொன்னாருன்னா விஜய்க்கு போற கூட்டம் போலதான். சரி நினைக்கிறீங்களா? அண்ணா எம்ஜிஆர் அந்த அளவுக்கு இப்போ லாரன்ஸ் சார் அண்ணா அரசியல்வாதி சார், எம்ஜிஆர் அவர்கள் நடிகர். ரைட்டுங்களா? அதே தான் கம்பேரிசன் சார். நீங்க விஜய் சிஎம் ஆயிட்டார் சார். இதை விட கேவலம் தமிழ்நாட்டில் என்ன இருக்கு? அப்போ அண்ணா உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு விஜய் உட்காரும் பொழுது நான் அதே தான் கேட்கிறேன். அண்ணா உட்கார்ந்த இடத்துல விஜய் உட்காரும் பொழுது அண்ணா இருந்த இடத்துல அண்ணாமலையே இருக்க கூடாதுன்றேன். ரைட்டுங்களா? எம்ஜிஆர் இருந்த இடம் சார். இன்னைக்கு விஜய் உட்கார்ந்துருக்காரு சார். அப்பயே லாரன்ஸ் அப்பயே அதுதான் சார். மறுபடியும் சொல்றேன், மக்கள் தான் கொண்டு வந்துட்டாங்க. மேண்டேட் நம்ம மாத்த முடியாது. மக்கள் தான் கொண்டு வந்துட்டாங்க. மக்கள் இவ்வளவு மூலம் முழுங்கி வேலை பார்த்துட்டாங்கன்றதானே சார் ஆத்தாமையா இருக்கு எல்லாருக்கும். எல்லாருக்குமே அதானே சார். எல்லாரும் நீங்க ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கோம்ல. ஏன் இருக்கும்? நீங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா ஆகான் இருக்கோம். நைட் ஒரு நாள் தூங்க முடியுதா? ரீல்ஸ் போட்டு விஜயனாவை ஆதரிச்ச முறை நீங்க அழுதுகிட்டு இருக்கானா? ஐயா கொஞ்சம் கரண்ட்டை மட்டும் போட்டு விட்டுருங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. கரண்ட்டை மட்டும் போட்டு விட்டுருங்கன்றாங்க. சொல்றாங்க இல்ல? அதானே ஒண்ணுமில்ல. அதே மாதிரி அப்ப விஜய் அண்ணா வந்து இப்படிலாம் கேட்டாங்க. என்னெல்லாம் கேட்டாங்கன்னா, அதாவது ஒரு பொண்டாட்டி 2 பொண்டாட்டி வச்சிருக்க கூடாதா? ஊர்ல 3 பொண்டாட்டி வச்சிருக்கலாம் இல்லையா? 4 பொண்டாட்டி வச்சிருக்கலாம் இல்லையா? அச்சா அச்சா உஜான்னு பேசினாங்க. இப்ப அவங்க எல்லாம் எங்க அண்ணன் புருஷனே சரி என்ன அக்கா புருஷனை ஏமாத்திட்டு போயிட்டான், தங்கச்சி புருஷனை ஏமாத்திட்டு போயிட்டான்னு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படி பேசுனவங்களா இப்ப இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னா இந்த மொத்த டிசிஷனே தப்புன்னு இன்னைக்கு தமிழ்நாடு வந்து வருத்தத்திலையும் ஒரு ஏதோ ஒரு என்னடா அது முட்டாள்தனமா ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டோமோ அப்படின்னு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வெளியில வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இருக்கோம். ஒரு முடிவு எடுத்துட்டோம். அந்த முடிவை மாத்துறதுக்கான வழியை தான் அடுத்தது பார்க்கணும் நம்ம. சரி முடிவு எடுத்துட்டோம், மக்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னா 91 நீங்க பாருங்க. 91 ஜெயலலிதா அவர்களை, 96 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லி கலைஞர் அவர்கள் ஆக்கணும். அதுக்கப்புறம் 2001 மாத்தணும், 2006 மாத்தணும். ஏன் தவறுகள் வந்து மக்கள் உணர்றாங்க. சரி நம்ம தவறை பண்ணிட்டோம், மாத்தி விட்டுருவோம்.
அப்படி அட்லீஸ்ட் வந்து இன்னமும் நீங்க 10 வருஷம் 15 வருஷம் இந்த விஜய் கூட தான் பயணிக்க போறீங்க அப்படின்னா அவர் பாட்டுக்கு சட்டமன்றத்தில் போயிட்டு அவர் நோட்ஸ் எடுப்பாரு. பெரிய ரிக்கி பண்ணி மாதிரி உட்காந்துட்டு மேட்சுக்கு நடுவில் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி உட்காந்து சட்டமன்றத்தில் ஒரு வாய் பேச மாட்டாரு. மக்களுக்கான குறைகளை பேச மாட்டாரு. மக்களுக்கான கஷ்டங்களை பேச மாட்டாரு. அதுக்கு நான் என்ன வழி வச்சிருக்கேன்னு பேச மாட்டாரு. கடைசி வரைக்கும் திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் பேசிட்டு இருக்க போறாரு. இது எவ்வளவு நாள் உட்காந்து நம்ம கேட்டுட்டு இருக்கணும்? அதுக்கு தான் அண்ணா திமுக இருக்க. அதுக்கு தான் வேற எத்தனை கட்சி இருக்கா திமுக தப்புன்னு சொல்றதுக்கு இவர் உட்காந்து இவர் ஆட்சியில் இருந்ததுக்கப்புறம் திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் பேசிட்டே இருப்பார். கேட்டுக்கிட்டே எத்தனை வருஷம் போக முடியும்னு மாத்தி விடுவோம் சார். மாத்தி விட்டு சீக்கிரம் அதை மாத்தி விட்டா நல்லது. நான் அதெல்லாம் நம்பல. 6 மாசத்துல போயிரும் 3 மாசம் அதெல்லாம் நான் நம்பல. 5 வருஷம் கழுது ஏதோ ஒண்ணு முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணது தப்பான முடிவுன்னு 5 வருஷம் நம்மளை போட்டு பொலன்னு பொழப்பானுங்க. ரீல்ஸ் மட்டும் டெய்லி 10 ரீல்ஸ் வரும் சார். பழனிக்குள்ள கோயிலுக்குள்ள போய் ரீல்ஸ் போறாரு சார். யாரு? அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ். இதை விட கேவலம் வேற ஏதாவது இருக்கா சார்? கோயிலுக்குள்ள போய் ரீல்ஸ் போறீங்களா? என்னடா இது? என்ன அரசியல்டா இது? அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு அமைச்சர் ரீல்ஸ் பண்ணாம வேலை பாக்குறாங்களா? ஒரு அமைச்சர். இன்னைக்கு அது ட்ரெண்ட் தான். வேலையாகுது. புரியல. அப்படியாச்சும் வேலையாகுதுல்ல சார்? என்ன வேலையா சார்? சார் அங்க போய் அம்பேத்கர் படத்தை கீழே இறக்கிட்டு விஜய் படத்தை மாட்டுன்றாங்க. இதுதான் நீங்க கேட்கிற வேலையா? இதுதான் உங்களுக்கு தேவையான வேலையா? ஒண்ணும் இல்ல. அதாவது எல்லா அமைச்சர்களும் எங்க போய் பேசினாலும் எம்எல்ஏக்கள் எங்க போய் பேசினாலும் பக்கத்துல மாவட்ட செயலாளருக்கு ஒரு சீட்டு போடுறாங்க. புரியல. அப்ப மாவட்ட செயலாளரே நான் வந்து என்ன சொல்றது, அவர்கிட்ட என்னுடைய குறை இருக்கிறதுக்கு நான் போயிருவேனே. என்னோட குறையெல்லாம் சொல்றதுக்கு மாவட்ட செயலாளரே போயிருவேனே. ஒன்னே உட்கார வச்சிருக்கு. நீ என்ன எம்எல்ஏ, நீ என்ன அமைச்சர்னா இருக்குல்ல. மாவட்ட செயலாளர் பக்கத்துல சீட்டை போட்டு வெள்ளை துண்டை போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன இதெல்லாமா நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அதாவது நம்ம எதிர்பார்த்த சேஞ்ச் வேணும்ன்றது ரைட்டு. இவ்வளவு கேவலமான சேஞ்ச் வேணுமா அப்படின்றதான் இங்க கொஸ்டினே. அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு மாற்றத்தை உருவாக்கி கம்ப்ளீட்டா இவங்க என்னடான்னா நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலை வந்து நமக்கு ஒழுங்கா பார்த்தோமா இல்லை நமக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்றத விட அந்த வேலை பார்த்தோன்றத மக்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காண்டி ஒவ்வொரு நிமிஷத்தையும் இந்த சைடு திரும்பும்போது அந்த சைடு திரும்பும்போது ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ரீல்ஸ்ல மாசா என்ன பேக்ரவுண்டு போடுறீங்க, அதை எவ்வளவு சூப்பரா எடிட் பண்றீங்க அப்படின்றதுல மட்டுமே தான் இவங்களோட கவனம். ஒவ்வொரு அமைச்சர்கள் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுடைய கவனம். ஒவ்வொரு தொகுதியில 2 எம்எல்ஏ இருக்கான். அந்த மாவட்ட பொறுப்பாளர், அந்த மாவட்ட செயலாளர், அந்த தொகுதி பொறுப்பாளரும் ஒரு எம்எல்ஏ தான். இவ்வளவுதான். இப்படித்தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இப்படித்தான் நீங்க இந்த ஆட்சியை கொண்டு போகணும். இதைத்தான் நீங்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் ஜெயிக்க வைங்க. கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. ஒரு நல்லவர் ஏதோ ஒண்ணு, அதாவது இங்க படிச்சு முடிச்சுட்டு ஐஏஎம்ல போய் அங்கேயும் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஐபிஎஸ் இருந்து இங்க உள்ள அரசினுடைய சட்ட திட்டங்களை பாலிசிஸை நல்லா புரிஞ்சு அதே நேரத்துல சரி தேசிய நீரோட்டத்துல தான் பயணிக்கணும். நான் ஒரு தமிழன், மானமிகு தமிழன். அதே நேரத்துல என்னுடைய நாடு இந்தியான்ற வந்த ஒரு தெளிவான, அதுதான் சார் தெளிவான பாதை. நீங்க நான் தமிழன் அப்படின்னீங்க அப்படின்னா அப்ப நான் திருநெல்வேலிக்கு ஆரம்பேன். ரைட்டுங்களா? திருநெல்வேலிக்கு ஆரம்பி இன்னொருத்தன் கூட வந்தானா அப்புறம் நான் நாங்குநேருக்கு ஆரம்பேன். இப்படி நம்ம எவ்வளவு தூரம் தான் அடிச்சுட்டே போறது. அடுத்த நாங்குநேரில் 3 தெருல இந்த தெரு தான் நான் கெத்தும்பேன். அப்ப இந்த தெருல என் வீடு தான் பெரிய வீடு, என் வீடு தான் பெரிய வீடு, எனக்கு எல்லாரும் அடிமையா இருக்கடாம்பேன். என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்போ இன்னைக்கு உலகம் நமக்கு கொடுக்கக்கூடிய டெமோகிராஃபில அதிகப்படியான ஒரு பிரிவினை which is generally accepted, generally acknowledged across the globe என்ன ஒரு கண்ட்ரி. அப்ப அந்த கண்ட்ரியை நீங்க ஒரு அஃபிலியேட் ஆகி தான் ஆகணும். அப்ப நான் இந்தியன் அப்படின்றது ஒரு மேண்டேட்டரி அஃபிலியேஷன் ஒவ்வொரு தமிழனுக்கும் இல்ல ஒவ்வொரு இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு நபருக்கும். அதுக்கப்புறம் நீ ஸ்டேட். ஏன்னா இந்தியா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரையறை என்ன ஸ்டேட் அப்படின்னு வருது. இப்ப இந்த 2 அஃபிலியேஷன் எடுத்துக்கலாம். இன்னும் நீ கீழே போயிட்டே இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 2 அஃபிலியேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான, அப்படின்னா மேஜர் அஃபிலியேஷன். இதை எடுத்துக்கிட்டு ஒரு நபர் வராரு அப்படிங்கும் பொழுது அவருடைய பார்வை அதிலே எவ்வளவு தெளிவா இருக்குன்னு தெரியலையா? ஸோ அதனால தெளிவில்லாத விஜய்க்கும் தெளிவாக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கும் தான் இனிமேல் போட்டியே. அந்த போட்டியில நீங்க எந்த சைடை பிக் பண்ண போறீங்க அப்படின்றது லாரன்ஸ் அண்ணன் தான் முடிவு பண்ணணும். அந்த அண்ணன் அதை முடிவு பண்ணி, நான் எப்பவும் சொல்றேன், நீங்க அதை மறுபடியும் நீங்க போட்டு சிரிச்சாலும் சிரிச்சுக்கோங்க. அண்ணா அவர்களுடன் எம்ஜிஆர் இணையும் பொழுது திமுகவினுடைய தாக்கத்தை 70% அண்ணாமலை அவர்களுடன் லாரன்ஸ் சேரும் பொழுது அவரால் அதை கொண்டு வர முடியும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம்.